So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So to topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களோட பர்சன் உங்களோட லவர் உங்களை பத்தி என்ன திங்க் பண்றாங்க அப்படின்ற பத்தி நம்ம டீடைல் பிக்ஷனா வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங் ஸோ கைஸ் ஸோ மே 21st இருந்து மே 31st வரைக்கும் ஓகேங்களா. ஸோ மே 21st இருந்து மே 31st வரைக்கும் ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. நீங்க பர்சனல் ரீடிங்ஸ்னாலுமே எல்லாமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி நீங்க எந்த ஒரு ப்ரேயர் ரிச்சுவல்ஸ் ஏதாவது ஒரு சில ஸ்பெல் ஒர்க்ஸ் பிளாக் மேஜிக் ரிமூவல்ஸ் ஏதாவது இருக்கு ப்ரொடெக்ஷன் ஏதாவது எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் த டீட்டெயில் இந்த ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே இருக்கும். அப்படி இல்லைனா இந்த வீடியோட ஹெட் கமெண்ட்ல நான் வந்து டிஸ்பிளே பண்ணிப்பேன். யூ கேன் செக் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஸோ லைக் கமெண்ட்ஷன் பார்த்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அவங்களோட லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷனுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் தி ரீடிங் நவ். ஃபர்ஸ்டோட தாட்ஸ் அண்ட் அவங்களோட திங்கிங் எல்லாமே வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு திங்கிங்காக தான் இருக்குது. பட் இங்கே நான் வந்து உங்களோட ரீடிங்கை நான் வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஒரு எப்படி சொல்றது லைக் சம் கைண்ட் ஆஃப் ஒரு இன்டென்ஸான ஒரு எனர்ஜி நான் இங்கே வந்து ஃபீல் பண்ணுறேன் உங்களோட ரீடிங்ஸை பார்க்கும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் வந்து லைக் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து ரொம்ப எமோஷனல் அட்டாச்மெண்ட்டோட தான் வந்து இருக்காங்க. ஸோ பொதுவாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன ப்ராப்ளம் வந்திருந்தாலும் சரி, பாஸ்ட்ல எந்த ஒரு சில ப்ராப்ளம் வந்திருந்தாலும் சரி, ஆனால் உங்களோட பர்சனோட எனர்ஜி எல்லாமே வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவே எமோஷனலான ஒரு பர்சனாக தான் வந்து இருக்காங்க. எமோஷனலி உங்ககிட்ட ரொம்ப கனெக்டடா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் அவங்க வந்து இருந்திருக்கலாம். ஸோ உங்க பர்சனை பொறுத்தளவுக்கு அந்த எமோஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. மேபி நீங்க டீல் பண்ணிட்டு இருக்க பர்சன் ஒரு வாட்டர் சைனா கூட வந்து இருக்கலாம். அவங்க வந்து வேற வேற ஜோடியாக் சைனா இருந்தாலும் பரவாயில்ல. பட் நான் இங்க இருக்க டாமினன்ட் எனர்ஜியை பொறுத்தளவுக்கு என்னவோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா நீங்க தாராளமாக அந்த வீடியோ வந்து பாருங்க. ஸோ மேபி அவங்க வந்து ஒரு மீன ராசியோ விருச்சிக ராசியோ ஒரு கடக ராசியோ வந்து உள்ள ஒரு பர்சனா வந்து இருக்கலாம். அவங்களோட பர்சன் அந்த ஒரு ஸ்ட்ராங்கா அவங்களோட சைட்ல இருந்து பாக்குறப்ப அந்த எமோஷன்ஸ் தான். எதிராக அவங்க ஒரு மேல் பர்சனா இருக்கட்டும் ஒரு ஃபீமேல் பர்சனா இருக்கட்டும், நிறைய விஷயத்துல அவங்க வந்து உங்க மேல வந்து எமோஷன்ஸ் மட்டும்தான் ரொம்ப அதிகமாவே வச்சிருக்காங்க. அங்க வந்து எந்த ஒரு நோக்கம் எதுவுமே வந்து கிடையாது. அதாவது என்ன அப்படின்னா ஒரு 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 பெனிஃபிட் ஏதாவது பாக்குற மாதிரியோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்களை பொறுத்தளவுக்கு அந்த ஒரு பியூரா தான் வந்திருக்காங்க. ஒரு உண்மையா இருக்காங்க, நேர்மையா பழகுறாங்க. ஸோ அந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து இருக்கு. அந்த லவ் ஃபீலிங் எல்லாமே அவங்களுக்கு வந்து இருக்கு உங்க மேல. ஓகே. பட் இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் என்ன ஒரு சில பிரச்சனைகள் வந்து நான் பாக்குறேன் அப்படின்னா உங்க பர்சனுக்கும் நல்லா இப்ப அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து நல்லாவே இப்ப அவங்க வந்து ஒரு சில விஷயத்த வந்து புரிஞ்சிருப்பாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கும் சரி உங்களோட பர்சனுக்கும் சரி இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நடுவுல யாராவது ஒரு பர்சன் வந்து டெஃபினட்டா ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா. எதிர்பார்க்காத நேரத்துல சம்மந்தமே இல்லாம ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளை வந்து உருவாக்கி இருக்கலாம். ஸோ இப்போ நீங்க மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா கூட ஸோ உங்களோட மேரிட்டல் லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்றதுக்காகவே ஏதாவது ஒரு கேஸ் அங்க வந்து ஒரு கெட்டது நடக்கணும் அப்படின்றதுக்காகவே டார்கெட் பண்ணியே உங்களோட ஃபேமிலிலயோ இல்லை அவங்களோட ஃபேமிலியோ யாராவது ஒருத்தவங்க வந்து பிரச்சனையை வந்து உருவாக்கியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவங்க எப்படி நினைச்சாங்களோ அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட்ட மாதிரி மாத்திருப்பாங்க. எல்லாமே அப்படியே உங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரியும் உங்களோட ரிலேஷன்ஷிப் இவ்வளவு சந்தோஷமா இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு கண்ணுப்பட்டு போன மாதிரி மத்தவங்களோட ஒரு ஒரு பேட் ஈவில் ஐயோட கண்ணுப்பட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை சிதைச்ச மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் இவ்வளவு மோசமான நிலைமைக்கு போகும் அப்படின்றத நீங்க என்னைக்குமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா அதனால நான் சொல்றேன் உங்களுக்கும் சரி உங்களோட பார்ட்னருக்கும் நடுவில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு பாண்டிங் இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க மேரிட்டல் பர்சனா இல்ல நீங்க ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கீங்க அப்படின்னா கூட ஸோ கண்டிப்பா அவங்களோட ஃப்ரெண்டோட சைடையோ இல்ல உங்களோட ஃப்ரெண்டோட சைட்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு தேர்ட் பர்சன்னாலயோ அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் தான், தெரியாத சர்க்கிள்லாம் கிடையாது. எங்கிட்டாவது ஒரு இடத்துல வந்து பார்க்கும்போது ஒரு தெரிஞ்ச சர்க்கிள்குள்ள வர ஒரு லிங்கா தான் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ஸோ அப்படி ஏதாவது ஒரு பர்சன் கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டார்கெட் பண்ண மாதிரி ஒரு சில பிரச்சனைகளை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் பண்ணி வச்ச அந்த பிரச்சனைகள்னால தான் இன்னுமே உங்களோட ரிலேஷன்ஷிப்ல
எந்த ஒரு முன்னேற்றமே இல்லாம வந்து இருந்திருக்கு. கடந்த ஒரு ஒரு 9 மாசம் லெவல்ல நம்ம வந்து பார்த்தாலும் சரி, ஒரு 10 மாசம் லெவல்ல நம்ம வந்து பார்த்தாலும் சரி, நெறைய பிரச்சனைகளே தான் சந்திச்சுக்கிட்டே தான் வந்துட்டே இருந்திருப்பீங்க. ஸோ பெர்சனலா நீங்களும் ஒரு சில பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. உங்களோட பெர்சனும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து சந்திச்சிருப்பாங்க. முக்கியமா நீங்க 2 பேர்ல யாராவது வேலை பார்க்குறீங்க, இல்ல 2 பேருமே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ வேலையில இருக்கும்போது ரொம்ப ப்ரெஷரா இருக்க மாரி இருந்திருக்கும். ஸோ அகைன் அந்த ஒரு லைஃபே வந்து பெரட்டி போட்ட மாரி தான் வந்து சில விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்திருக்கும். ஸோ வேலை பார்க்குற இடத்துலயும் ஒரு நிம்மதி இருந்திருக்காது. ஆ வேலையிலயும் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ ஒரு ஈடுபாடோட நீங்க வந்து வேலை பார்த்துருக்க மாட்டீங்க. சில நேரத்துல பார்க்குற வேலை வந்து பிடிச்சிருக்காது. என்ன ஒரு மாரி ப்ரெஷரைஸ்டா இருக்கு மனசுக்குள்ள. அண்ட் அதே மாரி நீங்க வேலை பார்க்குற இடத்துலயுமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, உங்கள வேல விட்டு தூக்குற மாரி, ஸோ அந்த மாரி கொஞ்சம் அங்கேயுமே வந்து பார்க்குறப்போ ஒரு மாரி நெகட்டிவாவே நடந்திருக்கும். அதாவது உங்களோட லைஃப்ல ஒரு இடத்துல மட்டும் ரிலேஷன்ஷிப்ல மட்டும் பிரச்சனை அப்டின்னு இல்லாம, மத்த சில விஷயங்கள்லயுமே வந்து பிரச்சனைகள் வந்து சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ பொதுவா கரியர்லயும் நம்ம வந்து பார்க்குறப்ப, அதுலயும் நெறைய அந்த மாரி ஒரு ப்ராப்ளம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. சரியான வேலை வந்து கிடைச்சிருக்காது. புடிச்ச வேலையோ வந்து பிடிக்காத மாரி உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். அண்ட் அதே மாரி நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு சில பேருக்கு வந்து என்னன்னா, வேலைய விட்டு தூக்குற மாரியே ஒரு ஒரு சைன் காமிச்சுட்டே வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு அகெயின்ஸ்ட்டா போயிருக்க மாரியே தான் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஓகே. ஸோ இப்போ வியூவர்ஸ் யாரெல்லாம் இந்த வீடியோ நீங்க வந்து பார்க்குறீங்களோ, நீங்க நெறைய டஃப் காம்படிஷன் கண்டிப்பா வந்து குடுத்துருப்பீங்க. நெறைய இந்த விஷயத்துலருந்து மீண்டு வரதுக்காக என்னென்னலாம் செய்யணுமோ அது எல்லாமே நீங்க வந்து செஞ்சிருக்கலாம். தைரியமா நெறைய விஷயங்கள் வந்து இறங்கி செய்யலாம் அப்படின்ற மாரிலாம் நீங்க வந்து செஞ்சிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்ப, டீப்பா ஒரு சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அதாவது நீங்க உங்களோட மனசு எல்லாமே வந்து பார்க்கும்போது, ஒரு ஒரு நல்ல ஒரு இன்டென்ஷன் உள்ள ஒரு பெர்சனா தான் நீங்க வந்திருக்கீங்க. யாருக்கும் போய் ஏதாவது ஒரு நம்ம நம்ம போய் தப்பு செய்யக்கூடாது. யாரையும் நம்ம வந்து ஹர்ட் பண்ணிறக்கூடாது. யாரோட வாழ்க்கையும் நம்ம வந்து எந்த ஒரு தப்பையும் நம்ம வந்து பண்ணிடக்கூடாது. அவங்களோட வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு ஒரு கெடுதலா நம்ம வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது. அப்டின்ற மாரி நீங்க வந்து இருந்திருப்பீங்க. பட் சில விஷயங்கள் சில பேரு நடந்துக்கிற விதத்த பார்க்கும்போது உங்களுக்கு என்ன அப்டின்னா, அந்த பெர்சன அதே மாரியே நம்ம வந்து ஹார்ம் பண்ணா நல்லா இருக்குமே! அப்டின்ற மாரி நீங்க சில பேர், ஒரு சில பேர் ஓகேங்களா? நான் எல்லாரையும் நான் சொல்லல. ஒரு சில பேர் வந்து இப்போ நம்ம என்ன சொல்றது, ஒரு ஒரு பழி வாங்குற மாரியோ, அந்த மாரி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து உருவாகி இருக்கலாம். ஸோ அந்த மாரி ஒரு இடத்துல வந்து அதாவது நீங்க அந்த மாரி பண்ணக்கூடிய ஒரு பெர்சனே இல்ல. பட் சில சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து பார்த்தோம் அப்டின்னா, அந்த மாரி ஒரு விஷயத்த உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து தூண்டியிருக்கும். ஸோ, இப்ப நம்மள இந்த பெர்சன் இவ்ளோ தூரம் டார்கெட் பண்ணி நம்மளோட வாழ்க்கைய இப்படி சிதைச்சிருக்காங்க, இப்படி கெடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்போ, ஸோ அவங்களுக்கும் ஏதோ ஒரு வழி அவங்களோட வாழ்க்கையில வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக, நீங்க ஏதாவது அவங்கள அகெயின்ஸ்ட்டா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ணியிருக்கலாம். மறைமுகமா நீங்க அந்த விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த விஷயம் நான் வந்து பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே அப்படி பண்ணியிருப்பீங்கன்னு சொல்ல வரல. சில செட் ஆஃப் பீப்பிள் நீங்க அந்த மாரி வந்து பண்ணியிருப்பீங்க. அது ஒவ்வொருத்தவங்களோட கோவத்தோட வெளிப்பாடு தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சில பேர்னால அந்த கோவத்த கண்ட்ரோல் பண்ண முடியும். சில பேர்னால வந்து என்ன அப்டின்னா, ச அ அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்கள வந்து மாத்தும். ஸோ அது அது அவங்கவங்களோட ஒரு கேரக்டர் பிஹேவியர பொறுத்து இருக்கு. ரைட். அண்ட் செகண்ட் அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்க எதிர்பார்க்கிறது எல்லாமே உங்க பெர்சன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்க பெர்சன் வந்து லைக் யாரு என்ன விஷயங்கள் வந்து பண்ணாலுமே, அவங்க எப்படி ஸ்டார்ட்டிங்ல எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாங்களோ, எவ்வளோ ஒரு நம்பிக்கை தன்மையோட வந்து இருந்தாங்களோ, அதே மாரி அந்த ஒரு நம்பிக்கை தன்மையோட இப்பயும் அவங்க வந்து இருக்கணும். ஸ்ட்ராங்கா பொதுவா வந்து என்ன அப்டின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல யாரு எத்தன பிரச்சனைகள வந்து உருவாக்குனா கூட, இல்ல இனிமே யாராவது வந்து ஒரு சில பிரச்சனைகள உருவாக்குனாலும், ஸோ இவங்கள பொறுத்தளவுக்கு இவங்க நெறைய விஷயத்துல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்டின்ற மாரி நீங்க ஆசைப்படுறீங்க. நெறைய விஷயத்துல இவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி நீங்க ஆசைப்படுறீங்க. ஏன்னா, உங்களோட பெர்சன் வந்து ஒரு சில இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாலும், சில நேரத்துல வந்து மேனிபுலேட் ஆயிடுறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, ஏதாவது வந்து இப்போ ஒரு 3 பெர்சன் வந்து ரிலேஷன்ஷிப்ப கெடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்த மேனிபுலேட் பண்ணிட்டே இருக்காங்க. பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு கட்டத்துல அவங்க சொல்றது தான் உண்மையோ அப்படிங்கிற மாரி மாறுறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஏன்னா, மேனிபுலேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாலே யாரா இருந்தாலும் மேனிபுலேட் ஆக தான் செய்வோம். ரைட்? ஸோ அப்போ உங்களோட பெர்சனும் ஒரு இடத்துல மேனிபுலேட் ஆயிருப்பாங்க. நீங்களும் ஒரு இடத்துல வந்து மேனிபுலேட் ஆயிருப்பீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இங்க வந்து உங்களோட பெர்சனும் மேனிபுலேட் ஆயிருக்காங்க. 2 பேருமே மேனிபுலேட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறனால என்னவோ இந்த ரிலேஷன்ஷிப்ல அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் எதிர்பார்த்த மாரி ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ப கெடுக்கிற விட்ட வேலை என்னவோ, அது அவங்க வந்து எதிர்பார்த்த மாரி நடந்திருக்கும். ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா
இனி வர இந்த டைம் பீரியட்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ உங்களோட பெர்சனுக்கு என்ன அப்படின்றது ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இப்போ அவங்களுக்கு வந்து புரிய வருது. நெறைய விஷயங்கள் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ப பத்தி யாருனால பிரச்சனை உருவாகுது? எதுனால பிரச்சனை உருவாகுது? ஸோ உண்மையாவே அது உங்களோட தரப்புல இருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதாவது உருவாகியிருக்கா? இல்ல வேற ஒருத்தவங்க தான் பிரச்சனை கிரியேட் பண்ணியிருக்காங்களா? அப்ப வேற ஒருத்தவங்கன்னா அவங்க யாரு? அப்படின்ற மாரி எல்லாத்தையும் அவங்க வந்து நோட் பண்ண தான் செய்றாங்க. எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் நெனைக்கிறாங்க. ஸோ அதுக்குரிய வேலைகள் என்னவோ அவங்க அந்த விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபைனலா இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ யுனிவர்ஸ் உங்க 2 பேருக்கும் என்ன ஒரு சில விஷயங்கள வந்து அன்ஃபோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது உங்களோட வாழ்க்கைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்போட வாழ்க்கைக்கு என்ன விஷயங்கள் வந்து மாத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ நீங்களும் சரி, உங்களோட பெர்சனும் சரி தைரியமா ஒரு சில முடிவுகள் வந்து கண்டிப்பா வந்து எடுப்பீங்க. ஸோ அது இந்த மாரி கெட்ட எண்ணம், தீய எண்ணம் பிடிச்சிருக்க அந்த பெர்சன்ஸோட மத்தியில இனி அந்த ஒரு பிரச்சனைகள் வந்து இல்லாம உங்களோட வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு சுமூகமா ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலைமையோட அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ பொதுவா உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாட்கள் கண்டிப்பா வரும். ரொம்ப சீக்கிரமாவே வரும். பட் இப்போ இந்த இன்டென்ஸ் இவ்வளோ அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னா, கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, சட்டுன்னு எதுவும் மாறப்போறது கிடையாது. சின்ன சின்னதா ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். அந்த சேஞ்சஸ் த்ரூ நம்ம வந்து பார்க்குறப்ப நமக்கு எதிர்பார்க்கிற மாரி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ரைட். ஸோ அது மாரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு என்ன அப்டின்னா, குவைட் ஒரு 6 மாசத்துலருந்து ஒரு 7 மாசமாவது டைம் கண்டிப்பா எடுத்துக்கும். இந்த 6 டூ 7 மாசம் வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒவ்வொரு மாசமும் உங்க ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு நல்ல ஒரு குரோத் பீரியட் தான் கண்டிப்பா வந்து குடுக்கும். ஓகேங்களா? இதுல நடந்திருக்க எந்த ஒரு சில ப்ராப்ளமா இருந்தாலும், அது கொஞ்சம் கொஞ்சமா அது சால்வ் ஆகும். அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா வந்து சால்வ் ஆகி இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாரி ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன்னாலயோ, இல்ல பர்ட்டிகுலர் செட் ஆஃப் பீப்பிள்னாலயோ பிரச்சனை இருந்திருக்கு அப்டின்னா, அந்த பிரச்சனைகள் வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டிவைன் பிளெஸ்ஸிங்கா தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ யுனிவர்ஸோட சைட்ல இருந்தே நம்ம பார்க்கும்போது, அந்த எனர்ஜி எல்லாமே நம்ம வந்து பார்க்குறப்போ, போதும் நீங்க வந்து இவ்ளோ நாள் இந்த விஷயத்துல வந்து கஷ்டப்பட்டுட்டீங்க. இனிமே உங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமே வரக்கூடாது அப்டின்றதுக்காக அந்த ஒரு டைம் சேஞ்ச் ஆற மாரி தான் நான் வந்து பார்க்குறேன். ஒரு பாசிட்டிவான ஒரு டைம் இந்த ரிலேஷன்ஷிப்ல உருவாகுது. ஸோ உங்களோட பெர்சனோட எண்ணமே நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்டின்னா, இவங்க இன்னமும் உங்க மேல எமோஷன்ஸா வந்து இருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போட லாங் டர்மா இருக்கட்டும், இந்த ரிலேஷன்ஷிப்ல அடுத்து ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், அதுதான் அவங்க வந்து ஆசைப்படுறாங்க அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ அவங்களோட திங்கிங் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு திங்கிங்கா தான் இருக்கு. உங்க மேல எந்த ஒரு ப்ளேமும் அவங்க வந்து போட போறது கிடையாது. அதான் உங்க மேல ஏதாவது ஒரு தப்பு இருக்கு. நீங்க ஏதாவது தப்பு செஞ்சிருக்கீங்க. உங்களால தான் பிரச்சனை ஆயிருக்கு. அப்படின்ற மாரி அவங்க எதுவுமே சொல்லப் போறது கிடையாது. அவங்க எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ, ஸோ அடுத்தவங்கள வந்து பார்க்கும்போதும் சரி, அடுத்தவங்க கிட்ட வந்து பேசும்போதும் சரி, அவங்க அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாரி தான் வந்து நடந்துப்பாங்க. நீங்க எதிர்பார்க்குற மாரி, அவங்க உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறதோ, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அவங்க வந்து ஸ்ட்ராங்கா, தைரியமா ஒரு விஷயம் எடுத்து செய்றதா இருக்கட்டும். ஸோ அதே மாரி சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், அந்த மாரி தான் வந்து இருப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஃபைனலா அவங்களோட மெசேஜஸ்மே நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, ஆ ஸோ உங்களோட தாட்ஸ் எல்லாமே இந்த பெர்சனோட மனசுல ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நெறைய விஷயங்கள்ல அவங்களுக்கு உங்கள பத்தின நெனப்புகள் வருது. நீங்க இதுவரைக்கும் அவங்க கிட்ட ஏதாவது பேசி வச்சிருக்க சில விஷயங்களா இருக்கட்டும், பொதுவா ஏதாவது நீங்க ஸ்பெஷலா ஏதாவது ஒரு சில விஷயம் ஏதாவது ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அத பத்தின நினைவுகள் அவங்களுக்கு வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த டைம்ல, இந்த மொமெண்ட்ல நீங்க இதெல்லாம் வந்து பேசியிருக்கீங்க அப்படின்ற மாரி, இல்ல உங்க 2 பேருக்கும் பிடிச்ச ஏதாவது ஒரு சில பிளேஸஸ்ல நீங்க ஏதாவது பேசியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்தந்த இடத்துக்குலாம் அவங்க ஏதாவது திடீர்னு அந்த இடத்த பத்தி யோசிக்கிறாங்களோ, இல்ல அந்த இடத்துக்கு சம்மந்தமே இல்லாம அவங்க அந்த இடத்துக்கு போறாங்க அப்படின்னா, அந்த தாட்ஸ் அந்த நினைவு தான் அவங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ உங்கள பத்தின தாட்ஸ் அவங்களுக்கு வந்து இருக்கு. இல்லாமலாம் வந்து கிடையாது. மிஸ் பண்றாங்க. நெறையவே வந்து மிஸ் பண்றாங்க உங்களோட பெர்சன். அண்ட் அதே மாரி என்ன அப்டின்னா, ஸோ அவங்களோட சைட்லருந்து பார்க்குறப்ப, இந்த ஒரு தப்பையுமே அவங்க வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, அவங்களோட ஃபேமிலிக்கோ உங்கள பத்தி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து அறிமுகப்படுத்துனது தான் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனைய கொண்டு வந்திருக்கு அப்டின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இனிமே லைக் அவங்களோட பெர்சனல் என்னவோ, அத ஒரு சீக்ரெட்டா தான் வச்சுக்கணும்னு நெனைக்கிறாங்களே தவிர்த்து, போய் நம்ம ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவங்க கிட்ட நம்ம சொல்லுவோம், செய்வோம் அப்டின்ற மாரி அவங்களுக்கு அந்த அந்த விஷயங்கள அவங்க இனிமே வந்து பண்ண மாட்டாங்க. சில நேரத்துல வந்து என்ன அப்டின்னா, லைக் அந்த ஒரு ஈவில் ஐஸ் மாரி தான். ஸோ அவங்கனாலயும் ரிலேஷன்ஷிப்ல நமக்கு வந்து பிரச்சனைகள் வரதான் செய்யும். பொதுவாவே ஒருத்தவங்க அவங்களோட கண் எரிச்சல் படுது அப்டின்னாலே, வயித்தெரிச்சலோ, கண் எரிச்சல் படும்போது, ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நம்மள சுத்தி வரதான் செய்யும். ஸோ அப்படிதான் ஒரு ரிலேஷன்ஷிப்ப நான் வந்து பார்க்குறேன். அண்ட் டார்கெட்டடான பீப்பிள்ஸா தான் நான் வந்து பார்க்குறேன். அதான் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா தான் கண்டிப்பா வந்து இருப்பாங்க. உங்களோட க்ளோஸ்ட் சர்க்கிள்ல தான் வந்து இருந்திருப்பாங்க. எய்தர் அவங்களோட பெர்சனோட சைட்லயோ, இல்ல உங்களோட சைட்லயோ தான் யாராவது ஒருத்தவங்க தான் வந்து இருந்திருப்பாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. அண்ட் அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா,
ஸோ இந்த பர்சனை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, நீங்க இவங்க மேல வச்சிருக்க அந்த ஒரு அன்பா இருக்கட்டும், அவங்க மேல நீங்க இவ்வளோ தூரம் உயிரா இருக்க ஒரு சில விஷயங்களா இருக்கட்டும், அது இந்த பெர்சனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்க இந்த பெர்சன் மேல வச்சிருந்த இந்த ஒரு அன்பு தான். ஸோ நீங்க இந்த பெர்சன் மேல வச்சிருக்க இந்த ஒரு லவ் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பெர்சன இப்ப வந்து இவ்வளோ தூரம் மாத்தி யோசிக்க வைக்குது. இல்லன்னா இவங்க இன்னும் அந்த தேர்ட் பெர்சனோட மேனிபுலேட்லயே தான் வந்து இருந்திருப்பாங்க. பட் நீங்க குடுத்த இந்த ஒரு சப்போர்ட்டா இருக்கட்டும், நீங்க குடுத்த இந்த ஒரு லவ்வா இருக்கட்டும், நீங்க இவங்க கிட்ட இவ்வளவு தூரம் ட்ரூவா இருந்த ஒரு சில விஷயமா இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே இங்க யோசிச்சு பார்க்கும்போது தான் இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, உங்களை சூஸ் பண்றது தான் பெட்டர் அப்படின்ற மாரி அவங்க ஃபைனலா அந்த டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால என்ன அப்படின்னா, இதுல வந்து உங்களோட அந்த ஒரு எப்படி சொல்றது, உங்களோட ஈடுபாடா இருக்கட்டும், நீங்க இவங்க கிட்ட வந்து அந்த ஒரு ட்ரூவா பழகுனதா இருக்கட்டும். ஸோ அதுவுமே இங்க வந்து பார்க்குறப்ப இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு விதத்துல வந்து காப்பாத்துது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபைனலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, சில பேருக்கு இது ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜர்னி மாரி தெரிஞ்சிருக்கலாம். சில பேருக்கு இது ஒரு கார்மிக் ஜர்னியா கூட வந்து தெரிஞ்சிருக்கலாம். பட் கார்மிக் ஜர்னியா இருக்குன்றப்ப உங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. எத நம்ம மாத்தணும் ட்ரை பண்ணாலுமே, ஏதாவது நமக்கு ஒரு ரிவெஞ்ச் ஆயிடுது அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு பயம் குடுத்திருக்கும். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ பொறுத்தளவுக்கு கார்மிக் கிடையாது. ட்வின் ஃப்ளேம் தான். ட்வின் ஃப்ளேம்லயும் ஒரு சில கஷ்டங்கள் வந்து இருக்க தான் செய்யும். எதுவுமே வந்து ஈஸியா ட்ரீமோ, ஃபேண்டஸில நம்ம வந்து பார்க்குற மாரியே எதுவும் இருக்க போறது கிடையாது. ரியாலிட்டின்றது கம்ப்ளீட்டாவே வந்து டிஃபர் தான். ஸோ பொதுவா நீங்க இப்ப ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜர்னில இருக்கீங்க அப்படின்னாலும் கூட, அதுல சில பிரச்சனைகள் வந்து இருக்க தான் செய்யும். அதெல்லாம் மீண்டு வரது தான் வந்து அது கடவுளோட ஆசீர்வாதத்துல தான் வந்து இருக்கு. ஸோ இந்த கனெக்ஷன்ஸ பொறுத்தளவுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கு அப்படிங்கிறப்போ, உங்களுக்கு அந்த ஒரு பயம்ங்கிறது தேவையில்ல. ஸோ ஃபைனலா இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கிற மாரி தான் இருக்கு. அண்ட் நான் சொன்ன மாரி லைக் நீங்க 2 பேரும் செப்பரேட்ல இருக்கீங்க. சரியான ஒரு பேச்சுவார்த்தை இல்ல. ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸா இருக்கு. இல்ல கம்ப்ளீட் நோ கான்டாக்ட்டா இருக்கு அப்படின்னாலுமே, இந்த பெர்சனுக்கு உங்கள பத்தின தாட்ஸ் இருக்கு. டெஃபினட்டா உங்கள வந்து மிஸ் பண்ண தான் வந்து செய்றாங்க. அண்ட் திருப்பி இவங்க என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னா, உங்களோட லைஃப்ல வரணும் அண்ட் லாங் டர்மா இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி குவைட் நீங்க வந்து லைக் இந்த ரிலேஷன்ஷிப்போட சேஞ்சஸ் நீங்க ஒரு 1 to 7 மந்த்தோட ஸ்கேல்ல நீங்க வந்து பார்க்கலாம். 1 to 7 மந்த்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மந்த்லயும் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல்லா வந்து கிளியர் ஆயிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு குறைஞ்சு ஒரு 6 to 7 மந்த்ஸ் ஆஃப் டைம் எடுத்துக்கும். ஸோ எல்லா பிரச்சனையுமே வந்து சால்வ் ஆயிட்டு அந்த விஷயம் வந்து நல்லபடியா வந்து க்ரோ ஆகிறதுக்கு, ரிலேஷன்ஷிப் நல்லபடியா க்ரோ ஆகிறதுக்கு 6 to 7 மந்த்ஸ் ஆஃப் டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தர் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதான் உங்க பர்சனோட தாட்ஸ், இதான் உங்க பர்சனோட டார்கெட்டட் டைமா இருக்கு. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசென்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் டைம் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டையும் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிளிஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டைம் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட் தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ ஆன் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க. ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் எதர் ஆன் மை வாட்ஸ்அப் ஆல்சோ மை இன்ஸ்டாகிராம். அண்ட் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, எனி கைண்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி ரிமூவலா இருக்கட்டும், பிளாக் மேஜிக் த்ரூ உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல பிளாக் மேஜிக்னால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகேன் கைஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டார்கெட் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அவங்களுக்கும் இது த்ரூ ஒரு காஷன், கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட், ப்ளீஸ் கிவ் இட் சப்போர்ட். See you guys next time. I love you all. Take care. Bye bye guys. Bye bye.